இருந்து தனிந்தது காடு. இப்போ ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. படி படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையிற் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலை படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி நூலை படி என்கிறார் பாரதிதாசன். அது சொன்னவர் பாரதிதாசன், அது செய்பவர் நம் சைமன் அண்ணன். குமிழ் முனை, குமிழ் வார்த்தையில ஒரு சிறப்பு நகரம் குமிழ் முனை. அதை நடத்துபவர் ஒரு சிறப்பு, அதன் செயல்பாடு ஒரு சிறப்பு. இந்த சிறப்பு நம்ம வாசிப்புக்கே கிடைத்த மிகப்பெரிய பொறுப்பு என்று நான் நினைக்கின்றேன். அதாவது 2 பக்கங்கள் இன்னும் படித்து முடிக்கவில்லை என்று தனது அறுவை சிகிச்சையை மாற்றி வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. புத்தகத்தின் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், அதில் ஓடுவதன் முள்ளல்ல உன் வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர். அந்த நேரம் என்றால் என்ன என்கின்ற புத்தகத்தோடு தனது நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த குமிழ்முனை பதிப்பகம் என்றால் அது சொன்னால் மிகையாகாது. ஏன் 10 புத்தகங்களை படி 11வது புத்தகங்களா நீ ஆழ்வாய் என்கிறார்கள். அப்படி 10 புத்தகங்களை படித்த என்னை 11வது புத்தகங்களாக ஆக்கியவர் குமிழ்முனை பதிப்பகம் என்று சொன்னால் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். நானும் ஒரு அடிமைதான், மனிதர்களுக்கு அல்ல, மனிதர்களை மனிதர்களாக்கும் புத்தகங்களுக்கு என்று கவிதை எழுதியிருந்தேன். மனிதர்களை மனிதர்களாக்கும் புத்தகங்களுக்கு. என்னை இன்றைக்கு ஒரு புத்தக மனிதனாக அவன் நிறுத்த வைத்திருக்கிறது இந்த குமிழ்முனை பதிப்பகம் என்று நெஞ்சை நிமிர்த்தி தளம் உயர்த்தி தமிழை கையில் பிடித்து நான் சொல்வேன். அந்த எழுதுகோள் குமிழ்முனையின் பொருள் என்ன தெரியுமா? எழுதுகோளின் முனை. அந்த எழுதுகோள் முனை, அந்த எழுதுகோள் இருக்கிற அந்த முனை, அதுதான் குமிழ்முனையோட பொருள். அந்த எழுதுகோளின் முனை எவ்வளவு ஆழமானது என்று இன்றைக்கு இத்தனை படைப்பாளர்கள் இத்தனை சாதனையாளர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? அதற்கே சான்று, நீங்களே சான்றாவீர்கள் அந்த ஆழமான அன்பிற்கு. அண்ணன் எப்போதுமே பேசும்போது நிறைய வார்த்தை சொல்கிறார்கள். அன்பு 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 என்கிறார்கள். அன்பு ஒன்றுதான் அனாதை என்கிறார்கள். அனாதாயை தவிப்பது அன்பல்ல, அது அனாதாயை விட்டு விடுகிறது தான் நாம விட்டு விட்டோம். ஆனால் அந்த அன்பை கையில் சுமந்து கொண்டு இந்த குமிழ்முனை பதிப்பகத்தை தமிழ்நாடு அல்ல இன்னும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், கண்டிப்பாலும் சேர்ந்து விடும். காரணம் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு பேசுகிறதுக்கு சைமன் அண்ணா கைத்தட்டி இருந்தா பரவாயில்ல, சரின்னு சொல்லலாம். இல்ல ஒரு அம்மா கைத்தட்டி இருந்தா பரவாயில்ல, இல்ல அக்கா கைத்தட்டி இருந்தா பரவாயில்ல. ஒரு சின்ன குழந்தை கைத்தட்டினா பாருங்க, அடுத்த உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருங்க. கண்டிப்பாக சேர்ந்திருந்த குமிழ்முனை சாதாரண விஷயம் அல்ல. வண்டியில புத்தகங்களை சுமந்து கொண்டு சாதாரண விஷயம் அல்ல. இங்க புத்தகம் கடை வைக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, சேல்ஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்புறவங்க உண்டு. சாதாரண கடை தெருவிலே நின்று கொண்டு சாதாரணமாக இருந்தாலுமே அதை சாதனை புள்ளியாக மாற்றி இருக்கிறது அல்லவா? சரித்திரம் புரட்டி இருக்கிறது அல்லவா? நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு சென்றிருந்த போது குமிழ்முனையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவ கடைசி என்ன தலைப்புனா வந்துட்டு சாதனை என்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்றது ஒரு பட்டிமன்ற தலைப்பு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. நான் சாதனையா என்று பேசிக் கொண்டிருந்தேன் அணியிலே. அப்படி சாதனையா என்று பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த அண்ணனோட கதை சொன்னேன். அந்த கதையை கேட்டுட்டு வந்து 2 கல்லூரி மாணவிகள் என்னிடம் பேசினார்கள். அண்ணா நானும் புத்தகம் போடணும்னா அந்த அண்ணோட கான்டாக்ட் நம்பர் தாங்கன்னா சொல்றாங்க. பாத்தீங்களா, ஏதோ ஒரு மாணவி ஒரு பெண் வந்து கேட்கின்றார்கள் நான் புத்தகம் போட வேண்டும் என்று. அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த குமிழ்முனையின் முதல் புத்தகமே ஒரு பெண் எழுதிய புத்தகம் தான். அவன் எழுதினால் அது எழுத்து, அவள் எழுதினால் அது புரட்சி. சமுதாயத்தின் சரிவை சரி செய்வதற்கு அவளால் மட்டுமே முடியும். ஆண் வரிகளோடு மட்டும்தான் எழுதுவான், ஆனால் பெண் வழிகளோடு எழுதுவாள். அந்த வழியை முதல் புத்தகமே ஒரு பெண் இந்த பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் இந்த குமிழ்முனையின் சிறப்பு என்று சொல்கின்றேன். ஆகவே குமிழ்முனை என்றும் தலை நிமிர்ந்து தலை உயர்ந்து நிற்கும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலை இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியில பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும்,
பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகரம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், எண்ணியது முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பனையமுன் பணியை போல நன்னிய நீங்கும் இங்கு நசந்திட வேண்டும் அண்ணா என்கிறார் பாரதியார். நீங்கள் மனதில் உறுதியோடு இருங்கள். கண்டிப்பாக இந்த சரித்திரம் உங்கள் குமிழ்மனை பற்றி பேசும் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன். நான் ஒரு ஆசிரியராக காயாமொழி சீபா ஆதித்தனார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரிகிறேன். ஸோ எப்படி எனக்கு இந்த குமிழ்முனை அறிமுகமாச்சு அப்படின்னா, ஒரு புத்தக திருவிழாவில் கவிஞர் ஜோ அப்படின்ட்டு எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய புத்தகம் அங்கே இருந்தது. அதுக்கு முன்னாடி அவரை பற்றி தம்பி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரி, அது என்ன இருக்குன்ட்டு பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இவர் அதில் உட்காந்துருந்தாரு. ஒரு பதிப்பகம் வச்சிருக்காரு, ஒரு நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இல்லை. ஆனால் அதில் உட்காந்துருந்தாரு. சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்தேன். கவிஞர் ஜோ எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோனில் தான் அறிமுகம். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஒரு புத்தகம் வெளியிடலான் இருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு 4 புத்தகம் வெளியிட்டிருக்கேன். அதில் ஒரு புத்தகம் வெளியிடலான் இருக்கேன், ஆனால் சரியான பதிப்பகம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஜோ அண்ணன் தான் அறிமுகம் செய்து வச்சார், சைமன் அவர்களை. சார், நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் அறிமுகம். வருங்கால தலைமுறையை வாசிக்க வைப்பதற்கு எவ்வளோ வழி இருக்கு. அரசாங்கத்தால் பல நூலகங்கள் நடத்தப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் நூலகத்தை திறந்து வச்சு பார்க்குறாங்க, எப்படியாவது வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான். ஆனால் யாருக்குமே வராத ஒரு சிந்தனை, ஒரு பைக்கில் ஒரு 10 புக்கை கட்டிட்டு ரோடா நிப்பாட்டி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்கு வரும் அப்படின்னா, புத்தகத்திலேயே முழுசும் ஊறி கிடந்த ஒருத்தருக்கு தான் வரும். அது நம்ம அண்ணன் சைமன்ட்ட இருக்குது. அதை நிறைய நாளிதழில் வாசிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அவரு தான் சைமன்ட்டு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடைசியா பேசினவர் ஒருத்தர் சொன்னாரு, யாருமே கைத்தட்டாத இடத்துல ஒரு சின்ன பொண்ணு கைத்தட்டா, நிச்சயமாக உங்களுடைய குமிழ்முனை பதிப்பகம் உலகெல்லாம் சென்றடையும் சொன்னாரு. ஸோ அதற்கு ஒரிஜினலாக நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்றேன். என்னுடைய 4வது புத்தகம் 2வது பாகம் 1 பாகம் 2 வெளியிடுறோம். 2மே நம்ம குமிழ்முனை பதிப்பகத்தில் தான். ஸோ அதனுடைய முதல் பகுதி நாங்கள் வெளியிட்டுட்டோம். வெளியிட்ட இடம் பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் தேசிய நூலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் குமிழ்முனை பதிப்பகத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட புத்தகம் இன்று உலகத்திலேயே மிகச் சிறந்த நூலகமான பாரிஸ் தேசிய நூலகத்தினுடைய தமிழ் பிரிவில் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கிறது. அதை அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்லியிருக்க மாட்டாரு உண்மையிலேயே. ஏன்னா அன்னைக்கு எதேச்சா நடந்தது. ஒரு 2 நாள்ல நான் பாரிஸ் கிளம்பணும், ஏன்னா இப்படி வெளியிட. அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் புத்தக திருவிழாவில் ஒரு சந்திச்சிருக்கேன். ஏன்னா இப்படி வெளியிட போறேன், நீங்க தான் ரெடி பண்ணி தரணும்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ரெடி பண்ணிடலான்ட்டு நான் திருச்செந்தூர்ல பஸ் ஏறுறப்ப அப்படியே ரன்னிங்ல என்கிட்ட தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு தந்த அந்த பதிப்பகத்தினுடைய குமிழ்முனை பதிப்பகத்தினுடைய புத்தகம் இன்று பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரிஸ் நகரத்தினுடைய தேசிய நூலகத்தின் ஒரு இடத்திலே இடம் பிடித்திருக்கிறது. நிச்சயமாக உலகம் பூராவும் உங்களுடைய குமிழ்முனை பதிப்பகம் சென்றடையும். ஓராண்டு நிறைவு விழா நிறைவு கொண்டாடுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஓராண்டு முடிந்தவுடன் பிறந்த நாளை கொண்டாடுவதன் நோக்கமே வருடந்தோறும் இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த பிறந்த நாள் விழா நடைபெறுகிறது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக குழந்தைகளை வாசிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியை அண்ணன் சைமன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். வாசிப்பு, அதாவது நிறைய போதை இருக்குது. எனக்கு பிடிச்ச போதை அப்படின்னா வாசிப்பு தான். எப்பவும் என் கையில ஒரு புத்தகம் இருக்கும். இப்ப நான் திருச்செந்தூர்ல இருந்து பைக்ல தான் வந்தேன். ஒரு புத்தகம் இருக்கு, இடையில எங்கேயாவது நிலையில நிப்பாட்டி இருந்தா அதுல ஒரு பக்கத்தை வாசிச்சிருவேன். ஏன்னா அப்படியே அடிமை ஆயிடுச்சு, வாசிப்புக்கு அடிமை ஆயிடுச்சு. நைட் 2-3 பக்கம் படிக்காம தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலன்னா அது அன்னைக்கு ஃபுல்லா ஏதோ. ஸோ வாசிப்பு நிச்சயமாக எங்கேயோ ஒரு கிராமத்துல
உடன்குடிங்கிற காலனி நாடு அப்படிங்கிறதுக்கு இன்னும் அடையாளமா எங்க தெரு பேரு பிசைகுலை காலனி. பிசைகுலை காலனியில் இருந்து ஒருத்தன் காலனி ஆதிக்கத்தினுடைய ஏழ நாடான பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகருக்கு சென்று வந்திருக்கோம்னா முக்கிய காரணம் ஒரு ஆசிரியர் இல்லைன்னு சொல்லல, அதையும் தாண்டி என்னுடைய வாசிப்பு தான் என்னை அங்கே அழைத்து சென்றது நான் நம்புறேன். ஸோ நிறைய வாசிங்க, அதற்கான அடித்தளம் இடுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நிறைய புத்தகங்கள் எப்போதும் வாசிங்க. ஸோ குமிழ்முனை பதிப்பகம் எந்த ஒரு அடைமொழி அழகான ஒரு பெயர் வச்சிருக்காங்க, அது பேனாவில் எழுதினுடைய பெயர் குமிழ்முனை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் தாண்டி வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற தமிழ் எழுத்துக்களால் நீங்கள் உருவாக்கிய இந்த குமிழ் என்கிற எழுத்து தமிழ் உள்ளவரை நிச்சயம் வாழும் வளரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சைமன் அவர்களுக்கும் குமிழ்முனை பதிப்பகத்தாருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது ஒரு சின்ன விஷயம்தான். நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே தனி மனிதர்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரு நூலகம். இவங்க எல்லாருமே ஒரு நூலகம் வச்சுருக்காங்க. அந்த நூலகத்தில் குறைந்தது 50 குழந்தைகளாவது இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறைந்தது அவ்வளோ குழந்தைங்களுக்கு வாசிப்பு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அத்தனை புத்தகங்கள் வச்சுருக்காங்க. அவங்க இந்த குமிழ்முனைக்கு குழந்தைகளோட வந்தது குமிழ்முனைக்கு பெருமை. அனைவருக்கும் வணக்கம். ஏதாவது நாங்க செய்யறது வந்து வீட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு நூலகம் நடத்திக்கிட்டு இருக்கோம். வெயில் அடிச்சா மழை பெஞ்சா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, எங்களுடைய புத்தகங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. நாங்க விரும்பினா அன்னைக்கு விடுமுறை விட்டுக்கிடலாம். ஆனா சைமனோட குமிழ்முனை வந்து நான் ஒரு நாள் வந்து பாக்குறேன், மழை பெஞ்சா என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். புத்தகங்களை பூரா எடுத்து வச்சுட்டு ஒரு பையில வச்சுட்டு அந்த கோளரங்கம் சொன்னாங்கல்ல, அந்த கோளரங்கத்தினால ஒரு சின்னதா ஒரு ஷெல்ஃப் பிளேட் மாதிரி இருக்கு ஜன்னலுக்காக, அதுல கொண்டு வச்சுக்கிடுவேக்கா. நீங்க நானும் என் வண்டியை நனைஞ்சிட்டு இருக்கோம், புத்தகங்களை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடியும் அந்த இடத்துல. அப்படி அது 76வது நாள் குமிழ்முனையினுடைய 76வது நாள், 75வது நாளுக்கு நான் வரணும்னு நினைச்சு 76வது நாளுக்கு வந்து நின்றுட்டு நாங்கள் செய்யறது எல்லாமே ஒண்ணுமே இல்லை சைமன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஒரு பதிவு அனுப்புனேன். ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய தான் வாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இந்த சமூகத்தை வாசிக்க வைக்கிறதுக்காக ரோட்ல வண்டியை வச்சுட்டு, எவ்வளோ டிராஃபிக்கான ரோடு அது உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சத்தம் கேட்கக்கூடிய ஒரு ரோட்ல தூசி, எப்போ மழை வரும்னு தெரியாது. அந்த சமயத்துல அங்க நின்று இந்த சமூகத்தை வாசிக்க வைக்கணும், இந்த சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, எல்லாரும் ஆரம்பிக்கும் போது நல்லாதான் இருக்கும். ஆனா போக போக அதுல தொய்வு வரும். ஆனா அந்த தொய்வு எதுவுமே இல்லாம ஓராண்டு கடந்து வாசிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம புதிய படைப்பாளிகள் இளம் படைப்பாளிகளை உருவாக்குறதுலையும் நாங்க வாசிக்க வைக்கிற வேலையை மட்டும் செய்யறோம். ஆனா அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகரவே இல்லை. உண்மை அதுதான். வெறுமனே குழந்தைகள் வாசிக்கட்டும், இப்போதைக்கு வாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தொடர்ச்சியாக நகர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கு சைமனுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சமூக ஊடகங்கள் பயன்பாடு, இன்ஸ்டாகிராம் மூலமாக நிறைய பேரை ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ இளைஞர்கள் சமூக ஊடகங்களை குழந்தைகளும் இளைஞர்களும் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்கிற காலகட்டத்துல ஒரு அருமையான ஒரு வாசிப்புக்கான ஒரு தளத்தை தமிழ்நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதுமே கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய சைமனுக்கு எங்கள் எல்லோருடைய சார்பிலும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்க வந்து நூலக தேவதைகள். இந்த தேவதைகள் என்ன செய்யறோம் அப்படின்னா புத்தகங்களை குழந்தைகள் கைகளுக்கு கொண்டு மட்டும் போய் சேர்க்கிறோம். வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு கட்டத்துக்கு நகர்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட எங்களால ஒரு சிறிய ஒரு புத்தக பரிசும் இந்த நிகழ்வுக்கான ஒரு சிறிய தொகையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் இந்த 3 பேரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் 3 பேரும் வாங்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்பை பேர் இயக்கமாக்குவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மலை மேல் ஏறுவதற்கு 1000 வழிகள். இறுதி இலக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒன்று தான், சமூக மாற்றம், சிந்தனை மாற்றமே
சிறந்த விடுதலைக்கான வழி அப்படிங்கிறதுனால எல்லாருடைய சிந்தனையும் மாறிடுச்சு. வாசிச்சாங்கன்னா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிச்சா கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம். வாருங்கள், வாசிப்பை பேர் இயக்கமாகும். வாங்க வாங்க, நீங்க கொடுங்க. வாங்க, இந்த வேலையில் இருக்க உங்களுக்கும் இந்த பரிசு. உங்களால் முடிஞ்ச ஒரு சரியா? எல்லாரும் நிற்கிறோமா? ஒரு குட்டி குழந்தை வந்துட்டா. ஆமாம், வேறு யாராவது பேசுகிறீங்களா? ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம். அதாவது இந்த வாசிப்பு எங்களுடைய 3 தலைமுறைகளை இணைச்சிருக்கு. அம்மா, அடுத்தது மகள், பேத்தி அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆணிகலன் சின்ன வாசகர். வாங்க, ரொம்ப அருமையாக புத்தகங்களை அவங்க அம்மாட்ட நாங்கள் கொடுக்குற புத்தகங்களை அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. ஆனால் தினசரி இரவு கொடுக்குற புத்தகங்களை அவங்க அம்மா வாசித்து அவங்களுக்கு கதை சொல்கிறாங்க. ஸோ வாசிப்பில் 3-4 தலைமுறைகள் இருக்குது. ஸோ தலைமுறைகளை இணைக்கும் பாலமாக வாசிப்பு இருக்குது. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி. நம்மளோட ஃபோன் எதுக்கு இப்போ மைக் அனைவருக்கும் வணக்கம். தம்பி சைமன் பற்றி எல்லாரும் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ சைமன் கையில் வாசிப்பு அல்லது வாசிப்பு வண்டி, குமிழ்முனை வண்டின்னு ஒரு சின்ன விளக்கு இருக்குது. இந்த விளக்குல இருந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த முறையில் ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களால எவ்வளோ இடத்துக்கு அந்த வாசிப்பு வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்கோ ஒரு கிராமத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தெருவில் அவங்கவுங்க வீட்டில் வச்சு வாசிப்பை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே அது மிகப்பெரிய பணி. ஏன்னா இப்போ செல்போன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த செல்போனை வாங்கிட்டு புத்தகங்களை கையில் கொடுக்கறது அவ்வளோ ஈஸியாலாம் புத்தகங்களை குழந்தைங்க எடுத்துட மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் கூடமே புத்தகங்கள் எங்கே வாசிக்க போகிறாங்கிற மனநலம் இருந்தக்கா இது மாறி இப்போ எந்த குழந்தையும் புத்தகங்களை வாசிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே இவங்ககிட்ட வர்ற குழந்தைங்களை பூரா வாசிப்புக்கு கொண்டு வந்து அந்த புத்தகங்களை உள்வாங்கி பேசுற அளவுக்கு தலைமைத்துவைக்குள்ள பண்புள்ளவங்களாகவும் மாற்ற முடிஞ்சிருக்குன்னா நாம எல்லாரும் முன்னெடுக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறும். அதனால இப்போ நம்ம கொண்டு போற கருத்து என்னவா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன்னா, நம்ம கையில இருக்கிற இந்த புத்தகங்களை வச்சு எத்தனை பேருக்கு ஒளியூட்ட முடியுமோ அத்தனை பேருக்கு ஒளியூட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்முகில். ஃபஸ்ட் ஒரு கதையை சொல்லி அதுக்கடுத்து ஆரம்பிக்கிறேன். ஜூலியஸ் சீசர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டை வீழ்த்தணும், அந்த நாட்டை தன்னோட நாட்டோட இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நாட்டுக்கு போகிறப்ப அந்த மக்கள் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு அந்த ஜூலியஸ் சீசர் பயந்தோ வேறு எதுவுமே அவங்க பண்ணல. சரி, ஏன்டா அப்படி இருக்கான்னு கேட்டால், ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வாசிப்பு அந்த நாட்டில் பெருசாக இருந்துச்சு. சரி, அவங்க ஆட்டத்துக்கு நான் என்ன வழின்னு கேட்டப்ப ஜூலியஸ் சீசர் அந்த இடத்துல பண்ணது என்னன்னா அந்த நூலகத்தை எரிச்சான். ஏன்னா வாசிப்புக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்கு. இங்கே இருக்க பல புரட்சியாளர்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்களோட முக்கிய நோக்கமாக என்ன இருக்குன்னா வாசிப்பாக இருக்கும். புத்தகம் அவங்களுக்கு வாசிக்க வைக்கணும், அது அவங்களோட பெரும் நோக்கமாக இருக்கும். நான் சைமன் சொல்கிறப்ப அண்ணானோ இல்லை சாரனோ இல்லை ஐயானோ சொல்ல மாட்டேன். நான் தோழர்னா சொல்லுவேன். ஓகே, நான் தோழர்னு சொல்கிறேன். அதுக்காக இது ஒரு இடசரி அமைப்பில் இருக்கிறது பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எங்களோட நோக்கங்கிறதும் அது போய் சென்றடைய விஷயங்கிறதும் ஒரே இதாக கிடையாது. அது நோக்கம் தானே. ஏன் இப்போ என் தொடர எடுத்துக்கோங்களேன். இப்போ இவ்வளோ விஷயம் ஒரு பண்ணுறதுனால லாபமோ இல்லை வேறு ஒரு பேரோ கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. ஏன்னா இதோ ஒரு விஷயத்த வேற ஒரு விஷயத்தில் பண்ணால் அவருக்கு லாபமும் கிடைக்கும், வேறு பேரும் கிடைக்கும். பட் அவர் அது மாதிரி எந்த விஷயமும் செய்யலை. ஏன்னா
இது மக்களுக்காக போய் சென்றடையும் நினைக்கிறாரு. மக்களுக்காக பணியாற்றணும், அந்த ஒரு சேவைக்காக மட்டுமே அவரோட சொந்த காசையும் போட்டு, அது இல்லாமல் சில கொஞ்சம் கடனும் வாங்கி மக்களுக்கு கொஞ்சம் உதவியும் பெற்று வாங்கி இதை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. கடைசி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு குகன்மனுடைய பிறந்தநாள். ஸோ பிறந்தநாள் பரிசு தரணும் அல்லவா? ஸோ அதற்காக என சார்பில் சில புத்தகங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பெண்பா. இது வந்துட்டு சொன்னார், விதைச்சது வந்து இவங்க தான், அதாவது என்னை நம்பி முதல் புக்கை வந்து என்கிட்ட வந்து கொடுத்தது வந்து இவங்க தான் அப்படின்னாரு. ஆனால் வந்துட்டு இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து லைஃப்பில் மிராக்கிள் வந்து நடந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு மொத்தத்தில் என்னென்னா, முதல் புக்கை வந்து வெளியிட்டுட்டேன், அடுத்தது 2வது புக்கை வந்து வெளியிடுறோம், அது சிம்பிளாக எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய தாட்டாகவே இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து அது வரைக்குமே அணிந்துரை எழுதுறது, யார்கிட்டையாவது வாழ்த்துறை வாங்குறது, அதை பற்றிலாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. ஆனால் வந்து இவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் இவங்க கொடுத்த கைடன்ஸ் மூலிமா வந்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்டாலின் குணசேகரன் சார்னு மக்கள் சிந்தனை பேரவையோட தலைவர் வந்து எங்களோட கான்டாக்டுக்கு வந்தார். அவர் மூலியமாக தான் வந்து தேவி பாரதி சாரோட கான்டாக்ட் கிடச்சி நாங்கள் வந்து எங்களோட புத்தகத்தை வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின தேவி பாரதி அவர்கள் மூலயமா வந்து வெளியிட்டோம். ஆனால் எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, அதே ஈரோட்டில் இருக்கிற ஆளுமைகள் தான், ஆனால் இவங்க என்னோடய லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களே வந்து பழக்கமானாங்க. ஸோ வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து லைஃப்பில் மிராக்கிள் நடந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் வந்துட்டு இவங்களை சைமன் சாரை வந்து நான் ஃபஸ்ட்டு ஈரோடு புத்தக திருவிழாவில் புக் ரிலீஸ் அப்போ தான் பார்த்தேன். அப்போ புக் ரிலீஸ் அப்போ பார்க்கும்போது புக் ரிலீஸை முடிச்சுட்டு எங்கள் 3 பேர்த்து கூடவும் வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டார். அப்படி வந்து சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ எழுத்துத்துறைக்குள்ளே வந்துட்டோம், நம்ம இந்த துறைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நம்மளோட நண்பர்கள் ஆக்கிக்கணும், யாரையும் வந்து எதிரிகளாக பாவிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னார். அவர் சொன்னதுனாலேயோ என்னவோ தெரியல, அதுக்கப்புறம் எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. இவர் வந்து குமிழ்முனை பதிப்பகம் அப்படிங்கிறது வந்து என்னோட எப்படி சொல்கிறது, அதாவது என்னோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழித்துணையாகவும் வந்து சைமன் சார் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. வணக்கம். தனது ஓராண்டை நிறைவு பெறுகிற குமிழ்முனைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பதிப்பகம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் பேசுகிறதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இந்த 1 வருஷம் அவர் யாரெல்லாம் பார்த்தாரோ அவங்க எல்லாத்தையுமே அவர் வந்து குறிப்பிட்டு பேசிட்டார், யாரையுமே மறக்கலை. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே பாதி பேர் மனிதர்கள் வந்து நன்றியை மறந்துடும் ஈஸியாக. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம், நாய் தான் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் யாரெல்லாம் சந்திச்சாரோ, ஒருத்தர் எத்தனை புத்தகம் அனுப்புனாங்க அதை முதற்கொண்டு அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு இலக்கியத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் பற்றும் அப்படி இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும்னா செய்ய முடியாது. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழா வந்து பள்ளியில் நடக்கிறதுனால ஒரு நாமத்துக்குமாரோடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கும் பள்ளியை பற்றி, அந்த கவிதையை நான் வாசிடுறேன், நல்லாயிருக்கும். கவிதையின் தலைப்பு வந்து 5ஆம் வகுப்பு ஆப்பிரிவு. மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகாவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார், படித்து முடித்ததும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் மணிதாவும் சொன்னார்கள் டீச்சர் என்று கோரஸாக. இன்று கல்யாணம் முடித்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசைகளில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது. இன்ஜினியர் ஆக போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் போட்டடித்து பட்டுக்கறி நெய்ய போய்விட்டான். எங்கள் அப்பாவுடைய கடையை பார்த்துப்பேன். கடைசி பெஞ்ச் என் ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள்.
இன்று அவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றியபடி நுண்ணுயிரிகளை ஆராய்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லப்பாபு டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் என்ற நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியார் ஆவேன் என்று சொன்ன குட்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் வாத்தியாரானான். நினைச்ச வேலையை செய்கிற எப்படி இருக்குமாப்புல என்று சாக்பீஸ் புகழ் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து படித்து முடித்ததும் என்ன ஆக போறீங்கன்னு என் மாணவரிடம் நான் கேட்பதே இல்லை என்றான். நன்றி. வணக்கம், நான் கனிஷ்டா. புத்தக காதலர்களுக்கும் வாசிப்பின் காதலர்கள் அப்படி தானே நீங்கள் எல்லோரும். ஸோ ஒரு புத்தகத்தை நம்ம நேசிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து மனித சமூகத்தை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள். முக்கியமாக யார்கிட்ட போய் சேர்க்கணுமோ அது குழந்தைகளுக்கு சேர்க்கணுங்கிறது, அவங்க தான் இங்கே வந்திருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். வந்த குழந்தைங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் சைமன் தோழர் வந்து முதல்ல இது வந்து இனிஷியேட் பண்ணும்போது காலை காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க, தோழர்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்பப்போ கேக் கட் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு வாசிப்பு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ தான் இதை பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்றது தான் இருந்தது. யார் செய்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரில. ஒன்றும் தோழர் தான், நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. அது எவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணாங்க அப்படின்னா, டான் 7:30 மணி ஆகும். நம்ம வேறு ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், இல்லை நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் 8 மணிக்கு நீங்கள் பார்க்கணும் சைமன் தோழரை அப்படின்னா, நீங்கள் விஓசி ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாப்புல. அது என்ன இவ்வளோ தூரம் இது வளர்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம், ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது, அதை அவ்வளவு ஈடுபாடோட இவ்வளவு காதல் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். அப்படி தானே? ஒரு வாசிப்பை இந்த சமூகம் கண்டிப்பாக அதை அடையணும், அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த டெடிக்கேஷன் நம்ம தோழர்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி சைமன் தோழர் இதை அவ்வளோ முயற்சி பண்ணார். அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம், எவ்வளவோ விஷயங்கள் இருந்தோம், இதை கையே விடலை. என்ன ஆனாலும் சரி, நாங்கள் போய் 8 மணிக்கு போய் நிற்பேன் அப்படின்னாங்க. இதுதான் இவ்வளோ தூரம் அவரை வந்து கொண்டு வந்திருக்கு. எல்லா தோழர்கள்ட்டையும் இது இருக்குது. தனிப்பட்ட முறையில் எல்லா தோழர்களும், வாலண்டினா தோழர், சரி, வடிவு தோழர், எல்லாருமே நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன பணி செய்கிறேனோ அந்த பணியை நான் கரெக்டாக செய்கிறேன். அதுக்கு கொடுக்குறீங்களா அந்த டெடிக்கேஷன். இது வந்து எப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். நம்ம லைஃப்பில் எது வேணுமோ அதை நம்ம பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இதில் நான் தோழர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, எதை நம்ம செய்கிறோமோ அதை தொடர்ச்சியாக செய்கிறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ தோழர் செய்கிறது மிகப்பெரிய விஷயம். இது வந்து மிகப்பெரிய முன்னேற்றம். இது வந்து எப்படின்னா, இது ஒரு ஐக்கானாக மாறணும். தூத்துக்குடியில் என்னது அப்படின்னா, குமிழ்மலை அப்படிங்கிறது ஒரு ஐக்கான் இங்கே இருக்குது. அப்படிங்கிறது இது மாறணுங்கிறது தான் என்னோட ஆசை. என்னால் இதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை இறுதி வரைக்கும் நான் செய்வேன். அதை நான் தோழருக்கு நான் இந்த பிறந்த நாளில் சொல்லிக்கிறேன். என்னுடைய எளிய பரிசு. அவ்வளோதான். நன்றி தோழர், வாழ்த்துக்கள். அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் எழுத்தாளர்களுக்கும் புத்தக வாசிப்பு பிரியர்களுக்கும் மழலை செல்வத்திற்கும் என் முதற்கண் வணக்கம். எல்லாருமே எங்கள் கை கொஞ்சம் தூக்க முடியுமா குழந்தைங்களா? எல்லாருமே ஓகே, சரி. நான் 1 சொல்லும் போது ஒரு கிளாப் பண்ணுங்க. 1 1 1 2 2 2 வாட்டி 2 2. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே வேகமாக போயிட்டு இருக்கேன். இந்த காலத்தில் வெறும் 10 செகண்டுக்கான ஒரு வீடியோவை கூட முழுசாக பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். அதில் கிண்டல் அப்படின்ற ஒரு புக் அப்படி ஆன்லைனில் படிக்கிறது நான் வந்து ரொம்ப அதை வெறுக்கிறேன். கிண்டல் எனக்கு பிடிக்கல அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா புத்தகத்தால் மட்டும்தான் கண் பார்வையை வந்து ரொம்ப தெளிவாக்க முடியும். புத்தக வாசிப்பால் தான்
நம்மளுடைய மூளை அந்த திறனை ரொம்ப வளர்த்துக்க முடியும். புத்தக வாசிப்பால் மட்டும்தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வேலைகளை ரொம்ப ரொம்ப வேகமாக செய்ய முடியும். ஏன்னா அதை வந்து நம்ம படித்து முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொறுமை வேணும், அந்த எழுத்துக்களை புரிஞ்சிக்கணும், அதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேடல் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ஊரில் ஒரு குட்டி கல் ஒன்று இருந்தது. அந்த கல் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஒரு காடு மலைகளில் அந்த ஊரோட இந்த பளுதூக்குற போட்டி இருப்பாங்கள்ல, இந்த கல்லை தூக்கி போட்டு அந்த டைம்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பழைய திருவிழாலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கல்லை தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. காலப்போக்கில் அந்த கல் வந்து அந்த பல போட்டிகளை தாண்டி பல இயற்கை பேரிடர்களை தாண்டி அந்த கல் அங்கேயே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த கல்லை வந்து யாருமே பயன்படுத்தலை. அது வந்து ஒரு டீ கடை பெஞ்சா மாறி இருக்கு காலப்போக்கத்தில். சரி, அந்த பக்கம் போகிற வரவங்களாம் வந்து அந்த கல்லில் உட்காந்து ஏதாவது பேசுவாங்க, அது மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் என்ன இருக்குன்னா, அந்த வழியாக வந்தவன் ஒருத்தன் வந்து அதே டீ கடையிலேருந்து டீ குடிக்கும்போது அந்த கல்லை பார்த்துருக்கான். அவன் கல்லுக்கு மட்டும் அந்த கல் வந்து ஏன்னா இந்த கல் இங்கே இருக்குது, நான் இதை வேணா எடுத்துகிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த கல்லை அது சும்மா கிடையாது பாணி எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு இருக்காங்க. அந்த கல்லை அவரை எடுத்துகிட்டு போயிட்டு காலப்போக்கில் அந்த அந்த ஊரில் ஒரு பொருட்காட்சி ஒன்று நடக்குது. அந்த பொருட்காட்சியில் ஒரு கலைகளில் ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. அந்த வழியாக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சிலைக்கிட்ட வந்து நின்று ஊரில் இருக்க பெரிய ஜாமான் எல்லாமே அந்த சிலையை விலை கேட்கறது மூலிமா அங்கேருந்து அந்த டீ கடைக்கார் வந்து இவனை எங்கேயோ பார்த்துருக்கேனே அடி கேட்கும்போது, தம்பி நீ அன்னைக்கு டீ குடிக்க வந்தியே, அவன் தானே வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், இப்போ என்ன எங்கே நிற்கிற அப்படின்னு, தனியாக செலை வாங்க வந்திருக்கியா, இல்லைனா என் சிலையை செஞ்சதே நான் தான் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சிலை எதுலேருந்து வந்து ஒரு கல் வச்சுருக்கீங்கள, அந்த கல்லில் இருக்கிற தேவையில்லாத பாகங்கள்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். அந்த தேவையில்லாத பாகங்களை எடுக்கும் போது எனக்கு இப்படி ஒரு அழகான ஒரு சிலை கிடைச்சது. ஸோ முயற்சி தெய்வத்தால் ஆகாதெனின் முயற்சி தன்மை கூடி தரும். முயற்சி வந்து எப்பவுமே ஒரு பயிற்சி மாதிரி தான். வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் நிரந்தரம் கிடையாது, தோல்வி நிரந்தரம் கிடையாது. தோல்வி வந்து நம்ம ஒரு பாடமாகவும் எடுத்துக்கிட்டு சக்ஸஸ் வரும்போது ஒரு அன்னைக்கு டே மட்டும் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மறுபடியும் அதை வந்து மற்றவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்தோட குமிழ்முனை புத்தகத்தை வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக வாசிக்க கொடுக்குறதா இருக்கட்டும், அது ஒரு இருசக்கர வண்டியிலேருந்து ஆரம்பித்து பெரிய நூலகம் அளவுக்கு வரணுன்றது என்னோட ஆசை. நன்றியுடன் தர்ஷன். அண்ணன் பேசணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். அண்ணனை சந்திக்கும் போது இங்கே வந்து என்கிட்ட ஒரு புத்தகம் வாங்க வந்தார். உண்மையில் சொல்லணும்னா அவர் எழுத்தாளர் அது எதுவுமே இல்லை, ஒருத்தவங்க நம்மகிட்ட புக்கு வாங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஏதோ பெரிய மேதாவி மாதிரி நான் வாட்டுக்கு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் ஒரு வார்த்தை கூட அவர் நினச்சிருந்தா ஏதாவது பேசியிருக்கலாம், இல்லை என்ன நினைச்சாருன்னே தெரியல. அவரும் அன்பாக நடந்துக்கிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கூட பழகி இப்போ நாங்கள் 2 பேரும் செம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். அங்கேருந்து கற்றுக்கிட்ட ஒரு குவாலிட்டி தான், உனக்கு எதில் ஏதாவது என்ன பேசிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து கேட்க ஆரம்பித்தேனே. ரொம்ப நன்றி. வாங்க, உங்கள் வகையில் கேட்குறது ரொம்ப சந்தோஷம். என்னை ஆராய்ச்சி பொதுவாக எழுதுவதற்கு அன்னை தமிழுக்கு தலை வணக்கம். படிப்பு என்ன தரும்? நம்ம கல்விதான் முதன்மை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கேயோ இருந்து நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு கல்வியில் மேம்பட்டுருக்கிறோன்றது இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முதற்கொண்டு சொல்லக்கூடிய ஒரு உண்மை. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. நமக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கல்வியிலே நாம் மேம்பட்டு தான் இருக்கிறோம் முன்னாடி இருந்த நிலைமைக்கு. அப்படி இருக்கும்போது கல்வி மட்டும், அந்த படிப்பு மட்டும் போதுமா, புத்தக படிப்பு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் படிப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை தவிர படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. புத்தகம் மட்டும்தான் படிப்பா அப்படியும் இல்லை, உலகத்தை படிக்கணும், மாந்தர்களை படிக்கணும், நிறைய இருக்குது. எல்லா படிப்பும் நமக்கு என்ன தரும் அப்படின்றதுக்கு இங்கே இருக்கிறவங்களாம் எடுத்துக்காட்டு. என்னுடைய முன்னாள் மேலாளர் ஒருவர் சொல்லுவார், யூ ஹேவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் லீட் அப்படின்பார். நீ வந்து முன்மாதிரியாக இருந்து தான் ஒருத்தனை வழி நடத்தணும். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி எவ்வளவு குறைவாக இருக்கோ அவ்வளவு அந்த அளவிற்கு நீ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவாய் அப்படின்பார். அதுதான் இங்கே வந்து பேசினவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுக்கு எவ்வளோ தெளிவு இருந்துச்சு, அவங்க சொன்ன கருத்தில் எவ்வளோ உறுதி இருந்துச்சு. அந்த உறுதியும் தெளிவும் எளிதாக கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. இன்றைக்கி வந்து முன்னாடி சொன்னாங்க, நம்ம 10 செகண்ட் வீடியோவை கூட இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னு. படிப்பு அந்த பொறுமையை தரும். முதல்ல
படிப்பவன் பொறுமையோடு இருப்பான். பொறுமையோடு இருப்பவனுக்கு தனக்கு என்ன தேவைன்னு தெரியும். தனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சவனுக்கு அதுக்கு எல்லாத்துல முடிவெடுக்க தெரியும். முடிவெடுக்க தெரிஞ்சவன் அதை வந்து வெற்றியாக்கிறதுக்கு உழைப்பான். அந்த உழைப்பு தான் அவனுடைய இலக்கை வந்து அவனுக்கு பெற்றுத்தரும். ஆக எங்கே தொடங்கணும், பொறுமையில் தொடங்கணும். அது எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு, இலக்கை அடைதலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கனிஷ்டா சொன்ன மாதிரி தொடர் இயக்கம், கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆமாம், தொடர் இயக்கம் தான் என்றைக்குமே வந்து வெற்றியை தரும். நீங்கள் ஒரு நாள் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக உடற்பயிற்சியை சொல்லுவாங்க. உடற்பயிற்சி வந்து நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் எனக்கு இதுக்கான விளைவு வேணும் அப்படின்னா கிடைக்காது. தொடர்ந்து நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான நேரத்தையும் உழைப்பையும் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் உடற்பயிற்சி வந்து உங்கள் உடலில் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு தொடர் இயக்கம், தொடர் ஓட்டம் குமிழ்முனைக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு முதல்ல குமிழ்முனை எப்படி தெரியும் அப்படின்னா, தம்பி இன்ப பிரபஞ்சம் ஒரு பையன் வந்து ஆதித்த கரிகாலன் புத்தகம் போட்டிருந்தான். அந்த புத்தகம் வந்து வண்டியில் வந்து தொங்க போட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னான், அந்த மாதிரி என்ன ஒன்று தூத்துக்குடியில் இப்படி ஒரு வண்டி இருக்குது அப்படின்னு. ஆமாப்பா தெரியும், அதில் வந்து நம்ம புத்தகம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெருக்கமாக பின்தொடர ஆரம்பித்தேன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இயக்கம் எங்கேயுமே வந்து தடைபடவே இல்லை. இன்றைக்கி ஓராண்டில் வந்து நிற்கிது. இந்த ஓராண்டுன்றது வந்து இன்றைக்கி இங்கே வந்து நமக்கு அது ஒரு பெரிய வந்து நிகழ்வாக நம்ம பண்ணுறோம். ஆனால் இது தொடக்கம் மட்டுமே அப்படின்னு எடுத்துக்கிட்டு இவங்க தொடர்ந்து ஓடுவாங்க. இன்னும் பல ஆண்டுகள் இது தொடரும் அப்படின்றதுல எந்தவித ஐயமும் இல்லை. அந்த தொடர் ஓட்டம் இன்னும் பல எழுத்தாளர்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும், உங்களையும் உலகிடம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். சைமன் சொன்னாங்க அவர் என்னென்னு நான் அவர் என்னென்னு ஒரு ஐயம் வந்துச்சு, யார் தான் பெரியவங்கன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கலாம் கேட்டேன். அவர் தான் உண்மையிலே அண்ணன், நம்ம தம்பி தான். இது எல்லா புத்தகமும் நம்ம அப்படியே பதிப்பிச்சிடுறது கிடையாது. நம்ம வந்து நமக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க படித்து பார்ப்பாங்க. நமக்கு ஒவ்வாத கருத்துக்கள் அதில் இருந்தால் நம்ம வந்து பதிப்பிக்கிறது இல்லை. தயங்காமல் நோ சொல்லுவோம். அந்த நோ சொல்கிற பழக்கம் எல்லாருக்குமே அவ்வளோ எளிதாக கை வந்துடாது. நோ சொல்ல தெரியணும், நோவை ரிசீவ் பண்ணவும் தெரியணும். ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே எழுத வர்றவங்களை ஊக்க ஒரு வழி அவங்க எழுத்தை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது. ஆனால் அதை விட இன்னொரு வழி இருக்குது. அவங்க இன்னும் மேம்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். சில கருத்துக்கள் இவங்களுக்கு ஒவ்வாத கருத்துக்களாக இருந்ததை பதிப்பிக்காமல் இருக்கிறது வேறு. சில கருத்துக்கள் இன்னமும் முதிரணும் அப்படின்ற ஒரு இதுக்காகவும் அந்த எழுத்தாளர்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கருத்து நிலவுது, யாருனாலும் பதிப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்து இன்றைக்கி வந்துருச்சு. ஆன் டிமாண்ட் பிரிண்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் அப்போது ஒரு கருத்து வந்து இருக்குது. இப்போ நினச்சா புத்தகம் போட்டுடுறாங்க, எழுத்தில் வந்து என்னெல்லாமோ வருது அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. அதை வந்து குமிழ்முனை அதுக்கு இசைவு தரமாட்டேங்குது. எது அச்சேர தகுந்த எழுத்தோ அது மட்டும்தான் அச்சேரணும், அது மட்டும்தான் பதிப்பிக்கப்படணுன்றதுலேயும் அவங்க வந்து கவனமாக இருக்காங்க. அதுவும் அப்படியே தொடரும். இந்த ஆண்டு வந்து பதிப்பித்த புத்தகங்கள் எல்லாமே சொன்னாங்க. இறுதியாக இந்த ஆண்டு விழாவுக்கு முன் கொண்டு வரப்பட்ட புத்தகம் இது, நாரும் நாதரும் ஒரு நாரும் அப்படின்ற ஒரு புத்தகம். அண்மையில் மறைந்த நம் எழுத்தாளர், மண்ணின் எழுத்தாளர், நெல்லையின் வரலாற்றை தம் பதிவுகளில் தம் எழுத்துக்களில் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்த எழுத்தாளர் நாரம்பநாதர் அவர்களின் நினைவை போட்டும் ஒரு புத்தகமாக இதை கொண்டு வந்தோம். இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப குறுகிய காலத்தில் கொண்டு வந்தாங்க. நான் எழுதுறதுக்கு அதுக்கு கூட ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அது வந்து லே அவுட் வடிவமைக்க போச்சு, அட்டைப்படம் வடிவமைக்க போச்சு. அட்டைப்படம் வடிவமைக்க கூட ஒரு 2 நாள் ஆச்சு. அடுத்து காலையில் ஃபோன் பண்ணி பிரிண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் நண்பகலில் இது பிரிண்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பைண்டிங் போயிடுச்சு. மறுநாள் காலையில் இன்றைக்கி வந்துடும் தூத்துக்குடிக்கு புத்தகம். இவ்வளவு விரைவாக வந்து நான் இது வரும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இது தேவைப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் வந்து எனக்கு இந்த புத்தகம் கையில் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை. அந்த நேரத்தில் அவ்வளவு விரைவாக இவ்வளவு இந்த ஆண்டு விழா பணிகள்லாம் எவ்வளவு ஒரு ப்ரெஷர் தரக்கூடிய ஒரு பணிகள் நமக்கு தெரியும். அதுக்கு இடையிலையும் இதை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்பை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. நான் இதை சொன்னேன், இது வந்து எனக்கு ஐயாவோட நினைவை போடுறதுக்காக எழுதணும்னு எழுதிட்டேன். ஆனால் எனக்கு இதுக்கு விலை வைக்க மனசே இல்லை. அதை நான் வச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு அது மனசு கொடுக்கும். ஆனால் நான் விலை வைக்க மாட்டேன், விலையில்லா பதிப்பாக தான் போட போகிறேன். அடுத்த நொடியே வந்து சைமன் சொன்னது, ஆமாம் பதிப்பகமும் ஐயாவுக்கு ஏதாவது பண்ணுன மாதிரி இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதே மூச்சோட விரைவாக இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அன்பும் நன்றியும். தொடர்ந்து இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கணும். பல்லாண்டுகள் கழித்து இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா நடக்கணும். அதற்கு இன்னும் பல எழுத்தாளர்கள் வருகை தந்து வரவேற்பை தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நாம் தமிழ். நமக்கு எல்லாருக்கும் கொண்டு வந்தது அண்ணன் தான். அவர் தான் இதை ஐடியா கொடுத்தாரு. நம்ம வேலை செஞ்சோம், அவ்வளோதான். அவரோட கனவை நினைவாக்கணும், வேற எதுவுமே செய்யலை. எல்லாருக்கும் செய்யறதுதான் பேரன்புகள். உள்ளம் கூழ்ந்ததா, தூக்கி நிறுத்தடா, உடலும் சோர்ந்ததா, மேலும் வருத்தடா, கருமை உணர்த்தடா இந்த மகிழ்வின் முடிவிலே, கள்ளம் மாந்தடா கயங்கள் நடுவிலே, கடுமை உழைத்தடா இந்த மகிழ்வின் முடிவிலே,
குமிழ்முனைக்கு 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னா என்ன பண்ணணும்? கை தட்டணும் இல்ல. எனக்கும் குமிழ்முனைக்குமான ஒரு சந்திப்பும் சரி, எங்களுக்கும் இடையிலான ஒரு பந்தமும் சரி இயல்பா நடந்த ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சொல்லியிருப்பாங்க குமிழ்முனையோட படவரி பக்கத்தின் ஆண்டறிக்கை படிப்பொழுது அப்படி படவரிமை இயல்பா என்னோட படவரியில வந்ததுதான். இந்த மாதிரி ஒருத்தர் வண்டி வச்சுட்டு புத்தகம் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. நான் அதற்கு முன்னாடி 4 நூல்கள் எழுதியிருந்தேன். ஒரு எழுத்தாளரோட அதிகபட்ச ஆசை அந்த நூல் மக்களிடம் போய் சேரணும், அதை படிக்க வேண்டும். இதுதான் அதிகபட்ச ஆசை. விற்பனையெல்லாம் இருக்காது. முதல்ல என்னோட படிக்கணும், நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ எனக்கு அவங்களோட கருத்து தெரியணும், அப்பொழுதுதான் என்னை நான் வெளியேற்றிக் கொள்ள முடியும். அந்த ஒரு எண்ணத்துல என்னோட புத்தகம் வந்துட்டு அனுப்பியிருந்தேன். அதற்கு கூட என்கிட்ட கொஞ்சம் நூல்கள் இருந்தது. நீங்க உங்களோட நூலகத்துல வைங்க அப்படின்னு. அதுதான் எங்களோட முதல் பேச்சுவார்த்தையே. அதற்கு அவர் யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது. கேட்டா அவர் முகவரி அனுப்பினாரு, அனுப்பியாச்சு. அது அனுப்பும்போது சொல்லலை, நான் பெருசா இது நான் எழுதின நூல் அப்படின்னு சொல்லலை. நமக்கு கொஞ்சம் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம நூலை ஒருத்தவங்க படிக்கணும் அப்படின்னு. அப்படி படிச்சுட்டு சொன்னது, ஏன் யோசிக்கிற இந்த புத்தகம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு பெரிய அதுக்குள்ள நாவல் நீங்க இன்னொரு பெரிய நாவலா போட்டிருக்கலாமே அப்படின்னு. சரி சும்மாதான் எல்லாரும் பேசுவாங்க, எல்லாம் முழுசா படிச்சிருப்பாங்களா பொழுது ஒவ்வொரு பக்கமா எடுத்து அவர்கிட்ட சொன்னாரு. இதுல வந்துட்டு இந்த இடத்துல இது இன்னும் நல்லா இருந்தது, இந்த இடத்துல இன்னும் ஆழமா பண்ணிக்கலான்னு. அந்த உண்மையான மீளாய்வு தான் ஒரு எழுத்தாளனை எழுத்தாளராக கருதப்பட வைக்கப்படுது. அந்த ஒரு நிலையை வந்துட்டு சைமன் எனக்கு கொடுத்தாரு. சரி, அதுக்கப்புறம் எங்களோட ஒரு நல்ல ஒரு நட்பாகவே அவரோட பயணங்கள்ல துளியில ஒரு சின்ன ஒரு குண்டு சீனா எவ்வளவோ அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு புள்ளியா நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த 1ஆம் ஆண்டு பிறந்தநாள், எப்பவுமே அந்த 1ஆம் பிறந்த நாள்னால எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரும். அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியில தான் நாங்கள் இங்க வந்தோம். சரி, குமிழ்முனைக்கு ஒரு வாழ்த்து, குமிழ்முனைக்கு ஒரு கவிதை இல்லை இல்லை, கதை இல்லை இல்லை, நாவல் இல்லை, அனைத்திற்குமே சொந்தம் தானே நம் குமிழ்முனை. குமிழ்முனை அவளா அவனா இல்லை வண்டி என்பதால் அதுவா? குமிழ்முனை தனிமனிதனால் ஆனதா? இதனால் என்ன கிடைக்க போவது, இது இதெல்லாம் பண்ணதால உனக்கு என்ன கிடைக்க போகுது என்று கேட்டவர்கள் மத்தியில் முன்ன பின்ன தெரியாதவர்களை நம்பாதே இருப்பார்கள். நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் நம்பாதேன்னு. முன்ன பின்ன தெரியாதவர்களை நம்பாதே என்றவர்கள் இடையில் குமிழ்முனை. குமிழ்முனைக்கு அறிமுகம் இல்லை. குமிழ்முனையில் நீங்கள் வந்தால் உங்களோட அறிமுகம் யாரும் கேட்பதில்லை. இங்கு மறைமுகமும் இல்லை, அனைத்தும் வெளிப்படையே. படித்தல், படித்ததை பகிர்தல், பகிர்ந்ததை படைத்தல், படைத்ததை பேரன்புடன் பெருமைப்படுத்துதல். ஒரு முறை பெருமைப்படுத்துதல் இல்ல, ஒவ்வொரு முறையும் பெருமைப்படுத்தி அதனால் பெருமை அடைதல். நீங்க நம்ம குமிழ்முனை தோழர்களை பார்த்தீங்கன்னா அவர்களோட பதிப்பகத்துல இருந்த புத்தகத்தை மட்டும் எல்லாருக்கிட்ட எல்லாம் காட்டுறது இல்லை. அனைத்து புத்தகம், இந்த புத்தகம் நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அதை போய் சேர்ப்பாங்க. அவங்களோட எழுத்தாளர்கள் ஒவ்வொருவருமே இவங்க எங்களோட எழுத்தாளர்கள் அப்படின்னு அந்த ஒரு பெருமையோட சொல்றது எல்லாருக்கும் வந்துட்டு அந்த உள்ளத்துல இருந்து வராது. இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பல பதிப்பகத்தோட நான் வந்து பயணம் செய்ததுனால அவர்களுக்கு நான் மீண்டும் தொடர்பு கொள்வது அவங்களுக்கு எனக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும் பத்தியில நம்ம புத்தகத்தை வைத்து இந்த புத்தகத்துல இது இருக்கு, இதை நீங்க படிங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் இந்த படைப்பாடுகளையும் உங்களுக்கு பேச வைக்கிறேன் அப்படின்னு அப்படி ஒரு கர்வத்தோட ஒவ்வொருத்தையும் கொடுப்பாங்க. அதுதான் அந்த தன்னலம் இல்லாத உழைப்பு. குமிழ்முனை அனைவருக்குமானது, அந்த பதிப்பகம் அனைத்துமானதா? குமிழ்முனையில எல்லாரும் அந்த பதிப்பகத்துல உங்களோட படிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த அனுபவத்துல சொல்றேன், அதுல பிழைகள் இருந்தாலும் பெருசா அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்களே வந்துட்டு பிழை திருத்தம் பண்ணி கொடுத்துருங்க, நாங்க அச்சு செய்வோம் அப்படின்னு. அதே மாதிரி எந்த ஒரு எழுத்தா இருந்தாலும் அவங்க எடுத்துருவாங்க. ஆனா குமிழ்முனை அப்படி இல்லை. குமிழ்முனையில வந்துட்டு நீங்க ஒரு புத்தகம் போடணும்னா அவங்களுக்கு எளிதான செயலே இல்லை. அதற்கெல்லாம் ஒரு குழு இருக்கும். அந்த குழு மறுநாள் வந்துட்டு படித்து இந்த இந்த எழுத்து நூலாக வேண்டும் என்று அவர்கள் சொல்லி அந்த குழு ஒப்புதல் செய்தால் மட்டுமே அது நூலாகும். அதனால் அந்த குமிழ்முனையில் ஒரு புத்தகம் ஒவ்வொன்றுமே அரிதானது. அனைத்து எழுத்துக்களும் அங்கு வராது. அனைவருக்குமான எழுத்து மட்டுமே அங்கு குமிழ்முனையில் வரும். தூத்துக்குடியில் முத்து சிறப்பென்பார்கள்.
தூத்துக்குடி குமிழ்முனையில் வெளிவரும் ஒவ்வொன்றுமே முத்துதான். ஏனென்றால் அத்தனை நாட்கள் ஆனாலும் அதன் பொலிவும் குறையாது, பெருமை அடங்காது. அதனால் குமிழ்முனை என்றுமே முத்துதான். எங்கள் குமிழ்முனை உங்கள் குமிழ்முனை என்றெல்லாம் இல்லை, இது நம்ம குமிழ்முனை. குமிழ்முனையில நம்ம எழுதும்போது கடைசியில சொல்லுவாங்க பேரென்பும் பெருமகிழ்ச்சியும். உண்மைதான். இவர்களிடமிருந்து வரும் அனைத்துமே நமக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும். அந்த மகிழ்ச்சி வருவதற்கான காரணம் அவர்களின் பேரன்புதான். குமிழ்முனை ஒரு சாதனை. யார் சாதிப்பார்கள்? நம்ம நிறைய படிச்சிருப்போம் இவங்கெல்லாம் சாதனையாளர்கள் அப்படின்னு. யார் சாதிப்பார்கள்? தொகை இருப்பவர்களா? தேவை இருப்பவர்களா? இல்லை, ஆசை இருப்பவர்கள். சரி, ஆசை என்பது பேராசையாக இருக்கலாமா? சரி, ஆசை யாருக்கானதாக இருக்கும்? தனக்கானதா, இல்ல பொதுவானதா, இல்லை அதிலிருந்து ஏதேனும் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் வந்ததா? இல்லை, ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடு. குமிழ்முனை ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடு. உழைக்கும் மக்களின் பாட்டாளி வர்க்கத்தின் அடிப்படை ஆசை, கனவு குமிழ்முனை. எல்லாரோட பெரிய ஆசை எழுதுறவங்க படிக்கிறவங்களுக்குலாம் இந்த புத்தகத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் நம்மளோட இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அது வந்துட்டு ஒரு பெரிய பேராசைலாம் இல்லை, அடிப்படை ஆசை, கனவு. குமிழ்முனை சைமன் மற்றும் அவர்களின் அன்பு தோழர்களுக்கும் குமிழ்முனை அக்கனவுகளில் ஒரு கதவாக அமைந்தது. அவர்கள் வீடுகளில், அதாவது நம்ம குமிழ்முனை தோழர்களின் வீடுகளில் நூலகமாக ஒரு சில நூல்கள் இருந்திருக்கும். அவர்கள் வீடு நூலகமாக இருந்தது, பின் வண்டி நூலகமாக ஆனது, பின் வாசிப்பாளர்கள் வீடு நூலகமானது. இப்பொழுது குமிழ்முகனையின் பதிப்பகத்தினால் படைப்பவர்களின் வீடு நூலகமானது. ஒருவர் எத்தனை புத்தகம் என்றாலும் படைக்கலாம், அது நம் பதிப்பகத்தில் படிக்கலாம். நீங்கள் படிக்கலாம், படைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது நம் குமிழ்முனை. குமிழ்முனையின் அடுத்த வாழ்த்தாக இருப்பது, அதாவது நம்ம ஒரு ஆண்டு தொடங்குச்சுன்னா, ஒரு பிறந்த நாள் கொண்டு வந்தோம்னா ஒரு சின்ன கனவு வச்சிருப்போம், இல்ல அடுத்த படிக்கல், இந்த கோல் செட்டிங் அப்படிம்பாங்கல்ல. விரைவாக நம் கனவாய் இருக்கும் ஒரு பெரிய நூலகம். அங்கு அனைவருக்கும் அனைத்து நூல்களும் இருக்கும். இந்த நூல் தான் இருக்கும் அப்படின்னா இல்ல, அனைவருக்கும் அனைத்து நூல்களும் இருக்கும். அந்த ஆசைக்கும் அந்த கனவுக்கும் விரைவில் இங்கு ஆண்டறிக்கை படிக்கப்படும். எண்ணில் அழகா நூல்கள் குமிழ்முனையில் படிக்கப்படும். குமிழ்முனையின் முதலாம் ஆண்டு வாழ்த்தாய் இருக்கட்டும். இது தொடர்ந்து பல வாழ்த்துக்களை இருக்கட்டும். நன்றி. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. யார் அவன்?